ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, போன்லெஸ் சிக்கன் சுக்கா மாதிரியும் இல்லாமல் கிரேவி மாதிரியும் இல்லாமல் நல்லா சப்பாத்திக்கு கரெக்டான ஒரு தொக்கு மாதிரி பார்க்க போகிறோம். போன்லெஸ் சிக்கனில் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அது எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு கொத்தமல்லி இலை எல்லாம் தூவி அந்த ஃப்ளேவர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ மசாலாலாம் என்ன அழகாக ப்ரௌனாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க, இப்போது நல்ல லூஸில் இருக்கிற பியோர் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லா தாராளமாக விட்டு அதை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு இல்லை 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எதுவுமே போடாமல் அப்படியே நம்ம இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு கூட எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு சிக்கன்லேருந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊறும். அதுலேயே அது நல்லா ஃப்ரை ஆகி வெந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து வெந்துடும். இப்போது அதுக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே அந்த சிக்கன் கூட 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தோன்னா அதில் தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து தூர வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் இருந்ததுன்னா அதையும் எடுத்து அதையோடு வச்சுட்டு இப்போ நம்ம வேறு எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவு நல்ல நார்மல் சீரகம் போட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஃப்ரை ஆனதும் நல்ல வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு அதே மாதிரி ஒரு 3 தக்காளியை நல்லா இந்த சதன்னு க்ரஷ் பண்ணி மிக்ஸி ஜார்லேயே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா சட்டுன்னு ப்ரௌனாக வதங்கிறதுக்கு கிரேவிக்கு தகுந்த நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த சிக்கன்லேயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். ஆனால் இதுலேயும் நம்ம கிரேவிக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு அதே மாதிரி 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் கொரியாண்டர் பவுடரும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா ஜீரகம் எல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் மறுமணம் வர வரைக்கும் கிண்டி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த போன்லெஸ் சிக்கன் எடுத்து அந்த வெங்காய தக்காளி கூட தட்டிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஜூஸ் மாதிரி சிக்கன் வந்து சூப் இருக்கும். அதை அப்படியே வச்சுட்டு வெறும் சிக்கனை மட்டும் இப்போ இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோங்க. ஏற்கனவே அந்த சிக்கன் வந்துட்டு ஒரு 3/4 வாசிக்கு 90% 80% அது வெந்திருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. அதுக்கப்புறம் இதை தூக்கி இதில் வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து நம்மளுக்கு ஒரு 20% கரெக்டாக நல்லா வெந்துடும் சாப்பிட்றதுக்கு பதமாக. இப்போ இது நல்லா சேரும்படி நல்ல மசாலா வந்து சிக்கனில் வந்து பிடிக்கிற மாதிரி கிண்டி விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி 2 வாட்டி கிண்டி விடுங்க. இப்போ கிளறி விடும்போதே இது வந்து சிக்கன் வந்து மசாலா எல்லாம் சேர்ந்துட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ லைட்டாக நம்ம அதில் வந்து ரொம்ப சுக்காவாக இருக்குது, அதனால் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து கிண்டி விடணும். திரும்பியும் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்துட்டு நீல வாக்கில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் ஒரு 3 பச்சை மிளகாவும் கீறி வச்சுருக்கேன்.
அதை லாஸ்ட்டு எண்டில் போட்டு அதையும் போட்டு அது கூடயே கிளறி விடுங்க. இப்போ இதில் வந்து ஆயில் பிரிஞ்சு அந்த போன்லெஸ் சிக்கனுக்கு மேலே ஆயில் பிரிஞ்சு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு சுக்கா பதத்துக்கு வரும். அதில் நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் கிரேவி மாதிரி இல்லாமல் சுக்கா மாதிரி இல்லாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இதில் மேல்டால் 1 ஸ்பூன் அளவு மிளகு பொடி போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டி விடுங்க. மிளகும் பொடியும் கரம் மசாலா பொடியும் லாஸ்ட் எண்டில் போட்டு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா போன்லெஸ் சிக்கன் சுக்கா சாப்பிடும்போது தெரிகிற மாதிரி லாஸ்ட் எண்டில் போட்டுட்டு கிண்டி விடுங்க. இப்போ வந்துட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. போன்லெஸ் சிக்கன் கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இது கூட ரசம் வச்சு அல்லது டால் கூட அப்புறம் சப்பாத்தி 2 சாப்பிட்டுட்டு சிக்கன் சாப்பிட்டுட்டு ரசம் வச்சு ரைஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட லாஸ்ட் எண்டில் தயிரோ அல்லது ஃப்ரெஷ் க்ரீமோ ஒரு 2 ஸ்பூன் அளவு மெல்ட்டால் போட்டு அதை லைட்டாக கிண்டி விடுங்க. அப்போ அந்த நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு க்ரீமியான ஒரு சிக்கன் போன்லெஸ் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே ஒரு பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் தூவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எனக்கு இது மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து கனெக்டில் இருங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். எல்லா கிரேவியும் எல்லா சமையலும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.